அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்திருக்கிற யுத்தத்தின் காரணமாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் கடுமையான நெருக்கடிக்கு மனிதகுலம் உள்ளாகி இருக்கிறது. இந்தியாவிலேயும் இன்றைக்கு எரிவாயு சிலிண்டர் கிடைக்காமல் பலவிதமான பாதிப்புகளை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நெருக்கடியை மூடி மறைக்கக்கூடிய வகையில் செயல்படுகிறார்களே தவிர நெருக்கடிக்கு தீர்வு காணுவதற்கான எந்த உருப்படியான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதனால்தான் நாளைய தினம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இந்த எரிவாயு தட்டுப்பாட்டை போக்குவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த யுத்தம் என்பது உடனடியாக நிறுத்தப்படுவதற்கு இந்திய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும். போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி நாளை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக பங்கேற்கும். தமிழ்நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே எந்தவிதமான கேஸ் தட்டுப்பாடும் இல்லை என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கேஸ் சிலிண்டரை பதிவு செய்வதற்கான அந்த தொலைபேசி அநேகமாக இந்திய நாடு முழுவதும் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த விதமான சவுண்டுமே வரமாட்டேங்குது. அதில் எந்த நிறுவனங்களுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டாலும் அது முற்றிலும் தொலைபேசி இணைப்பு என்பது செயலிழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பதுதான் இருக்கிறது. ஆனால் இந்த உண்மையை மூடி மறைத்து எல்லாம் நன்றாக இருக்கிறது என்கிற பொய் பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலேதான் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாட்டிலே நாங்கள் அறிவுகள் விடுத்திருக்கிறோம். ஆகவே நாளைய தினம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீ கேட்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்கு, மறுபடியும் எப்ப அழைப்பு கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு போறதா சொல்லிருக்கீங்க? இல்லை, ஏற்கனவே இன்றைய தினம் பேச்சுவார்த்தை என்றுதான் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதற்கான தயாரிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட அனைத்து கட்சியினரும் அந்த பணியில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது. பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் அவரவர்களுடைய மாவட்டத்திற்கு சென்று இந்த ஆர்ப்பாட்ட பணிகளில் ஈடுபட வேண்டி இருப்பதனால் இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்த பேச்சுவார்த்தை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு சில நாட்களில் நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் இருக்கிறதுனால அதற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை என்பது நடக்கும். தொகுதிகளை குறைத்துக் கொள்வதற்கு திமுக தரப்புல சொல்லப்பட்டதா சொல்றது. நம்ம ஏற்கனவே கேட்ட தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் நம்ம கேட்க இருந்தோம். இப்ப தொகுதிகளை குறைக்க சொல்றதுனால அது எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகமா இருக்கு? இல்லை, இரட்டை இலக்கத்தில் போட்டியிட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம். அதே எண்ணிக்கையை தான் அவங்கள்ட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் பல புதிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள் வந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தொகுதிகள் தருவது சிரமம் என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதே சிரமத்துக்கு மத்தியிலே தான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. ஆகவே கடந்த முறையை விட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முடிவு. அதை அந்த பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரிடம் கலந்து பேசி தெரிவிப்பதாக தெரிவிக்கிறார்கள். தொகுதிகள் தான் இறுதி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை வருது. சற்று நேரத்துக்கு முன்பு பேசின இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் 6 தொகுதிகள் கேட்ட நிலையில ஒரு தொகுதி குறைச்சிக்கங்கன்னு சொல்லி திமுக தரப்புல அவங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொல்றாங்க. அவ்வாறு 5 தான் எண்ணிக்கை அப்படி இறுதி செய்யப்பட்டா அப்போ உங்களுடைய முடிவு என்னவா? அப்படி ஒரு முடிவு வந்தால் அப்போது நிச்சயமாக எங்களுடைய மாநில குழு கூடி உரிய முடிவை எடுப்போம். ஏனென்றால் இந்த மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பலத்திற்கேற்ப தொகுதியை பெறுவது என்பது ரொம்ப முக்கியம். கட்சியினுடைய நலன் என்பதும் எங்களுக்கு முக்கியம். அதன் அடிப்படையில் கட்சியினுடைய பலத்திற்கேற்ப தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம்.